ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் நெருங்கும் பொழுது சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு விடயம்தான், கது அதாக்கும் ரமதான் வஹுவ ஷஹ்ருன் முபாரக். உங்களுக்கு ரமதான் வருகிறது, அது பரக்கத்தான மாதம். பரக்கத்தான மாதம் என்றால் என்ன? அனைத்திலும் பரக்கத் இருக்கிறது. அந்த பரக்கத்தை அடைவதுதான் எங்களுடைய அவசியம். அவ்வளவு. முதலாவது, பரக்கத்தை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? சகோதரர்களே, அல்லாஹ்வோடு இருக்கும் உறவை புதுப்பிக்க வேண்டும். அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அல்லாஹ்வோடு கதைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நண்பனாக மாற வேண்டும். இதுதான் முதலாவது காரணம். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அல்லாஹ்வை நண்பனாகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாத்துடைய 5 கடமை இருக்குது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். வஸ்ஜுது வகதரிப், சுஜூத் செய்து என்னை நெருங்கு அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஏனென்றால் பரக்கத் கபரடிகளிலிருந்து வருவதல்ல. பரக்கத் பரக்கத் விளக்கு பத்த வைப்பதிலிருந்து உருவாகுவதல்ல. பரக்கத் பரக்கத்தை அல்லாஹ் தன்னிடம் வைத்திருக்கிறார். சூரத்துல் முல்க் ஓதுறோமே, சூரா முல்குடைய முதல் ஆயத்து என்ன? தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். எவன் வசம் ஆட்சி இருக்கிறதோ அவன் பரக்கத் பொருந்தியவன். யாரும் இருக்குது பரக்கத்? அல்லாஹ். சூரத்துர் ரஹ்மானுடைய கடைசி ஆயத்து என்ன? இது சூரா முல்குடைய முதல் ஆயத். சூரத்துர் ரஹ்மானுடைய கடைசி ஆயத்தை பாருங்க. தபாரக இஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். கண்ணியமும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹ்வுடைய பெயர்கள் பரக்கத் பொருந்தியது. பரக்கத் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. பரக்கத் அல்லாஹ்வை நெருங்க 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 அல்லாஹ் ஆயுளில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் செல்வத்தில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் பிள்ளைகளில் பரக்கத் செய்வான், அல்லாஹ் குடும்பத்தில் பரக்கத் செய்வான். எதில பரக்கத் தேவையோ அனைத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். முதலாவது காரணம் இதுதான் சகோதரர்களே. என்னுடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லையா? முதலாவது அம்சத்தை கண்டுபிடிங்க. எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில கனெக்ஷன் இல்லை. எந்த போன் கால் போவதில்லை, என்ன கால் பண்ணினா போவதில்லைன்னு அர்த்தம். உங்களோட கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டுச்சு. இப்ப நீங்க அதை ரீகனெக்ட் பண்ணணும், பேசணும், காசை கட்டணும். அது அப்பதான் கனெக்ட் பண்ணுவான், அப்பதான் போன் கால் போகும். என்னுடைய துவா ஏன் கபூலாகுது இல்லை? எனக்கு ஏன் பரக்கத் வருது இல்லை வாழ்க்கையில? என்னையோ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆயிட்டு, துண்டிக்கப்பட்டுட்டு. இப்ப நான் என்ன செய்ய? தொழுகை மிஸ் ஆகுது, என்ன நோம்புல பிரச்சனை, நான் ஜகாத் கொடுக்கிறது இல்ல, நான் இன்னும் ஹஜ்ஜி செய்யல வசதி இருந்தும். சகோதரர்களே, முதலாவது அம்சம் இது. இரண்டாவது அம்சம், பரக்கத்துக்குரிய இரண்டாவது விடயம் என்ன தெரியுமா? குர்ஆன். வாழ்க்கையில பரக்கத் வேணுமா? குர்ஆன் ஓதும். கிதாபுன் முபாரக் அல்லாஹ் சொல்றார். பரக்கத் பொருந்திய கிதாப் குர்ஆன். நீங்க பாருங்க, வரலாறு எடுத்து பாருங்க, வாசிக்க தெரியும் உங்களுக்கு, எவ்வளவு விடயங்கள் தெரியும். பரக்கத்தாக வாழ்ந்தவங்க எல்லாம் குர்ஆன் ஓதியவங்களாக இருப்பாங்க.
அதிலும் விசேடமாக குர்ஆனிலும் விசேடமாக சூரத்துல் பக்ரா. குர்ஆனிலும் விசேடமாக என்ன? நீங்க ஒரு நாளைக்கு 8 மணித்தியாலம் 10 மணித்தியாலம் சம்பாதிப்பதற்கு செலவழிக்கிறீங்க, அது உங்களுக்கு பாரமா விளங்குது இல்லை. ஆனா சூரத்துல் பக்ரா ஓத 3 மணித்தியாலம் போகும், அது கஷ்டம். எவ்வளவு மடத்தனம் எங்களுடைய. சூரா பக்ரா ஒரு நாள் ஓதுறதா? சூரா பக்ராவை எப்பயாவது ஓதிருக்கோமா சகோதரர்களை? யோசிச்சு பாருங்க. நாங்க நம்பல இதெல்லாம், இந்த குர்ஆன ஹதீஸ நம்பல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅல்லமு சூரத்துல் பக்ரா, சூரா பக்ராவை படிங்க. ஏன் சூரா பக்ரா படிங்க? فإن أخذها بركة, அது ஓதுறது பரக்கத். وتركها حسرة, யார் ஓதாமல் விடுவார்களோ கை சேதத்தை அடைவார்கள் வாழ்க்கையில். மூன்றாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ولا تستطيعها البطلة, சூனியக்காரனுக்கு எதுவும் செய்யலாம். பக்ரா ஓதினா, எதோ ஓதினா பக்ரா, அலிஃப் லாம் மீம் ஜுஸு, சயகூனு ஜுஸு, தில்கர் ருசுல் ஜுஸுடைய அரவாசி 2.5 ஜுஸு கிட்டத்தட்ட அமைதியா இருந்து ஓதும். ஓதுமா இன்ஷா அல்லாஹ்? ஓதும். பரக்கத் வேணுமெண்டா இதெல்லாம் செய்யும், இல்லைன்னா தேவையில்லை. நான் 10 மணித்தியாலம் ஊபர் ஓடுவேன், 10 மணித்தியாலம் என்ன கடையில் இருப்பேன், இந்த பிசினஸ்ல இருப்பேன். சரி, 10 மணித்தியாலம் கொடுக்குறீங்க, நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை பக்ரா ஓதுங்க. மாதத்துக்கு ஒரு தடவை உட்கார்ந்து இன்னைக்கு பக்ராவை முடிச்சு கொடுத்தா எழும்புறது. இன்னும் நேரம் இருக்குது, கிழமைக்கு ஒரு தடவை பக்ரா ஓதுங்க. இன்னும் நேரம் இருக்குதா, நாளாக ஓதுங்க பக்ரா. ஓத தண்ணி ஆயிடும் பக்ரா. இங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பரக்கத்தை பாப்பீங்கன்னு நீங்களே வந்து சொல்லுவீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வாழ்க்கை பரக்கத்தாயிற்று, இந்த தொழில் பரக்கத்தாயிற்று, சொத்துல பரக்கத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஷார்ட்கட் இதெல்லாம். இதெல்லாம் சுருக்கமான வழிகள் சகோதரர்களே. குர்ஆன் ஓதுறது, அதிலும் விசேடமாக சூரா பக்ரா. மூன்றாவது சகோதரர்களே, குடும்பங்கள்ல கல்யாணத்துல பரக்கத் வேணுமா? உங்களோட கல்யாணம் பல்லாயிரம் பேர் கலந்து கொள்ளணும்னு உங்களுக்கு ஆசை, இது எதிர்பார்க்காது. உங்களோட கல்யாணம் 5 ஸ்டார்ல 7 ஸ்டார் நடக்கணும், இப்படி எல்லாம் கனவு காணாதீங்க. உங்களோட மகள கல்யாணம் பெரிய மியூசிக் ஷோட நடக்கணும், இப்படி எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நான் கனடாக்கு வந்துட்டேன், ஸ்ரீலங்கால இருந்து அது வேறப்பா. கனடாக்கு வந்தா மியூசிக் இல்லாம கல்யாணத்தை இருமா, அதுக்கு மௌலைமார வச்சுட்டு தான் செய்யறது. மியூசிக் முடிச்சுட்டு அசரதேசோட பயான் பண்ண சொல்ல, அவன் கூலிப்படல, அவன் அசரத்தை எடுத்திருக்கி கூலி கொடுக்க $100 கொடுக்க எடுத்திருக்கி இங்க பாட்டை முடிச்சு போட்டு சொல்றேன்னு அசரத் ஒரு பயான் பண்ணுங்க. அது ரோஷம் இல்லாத அசரத் பயான் பண்ற. உனக்கு ரோஷம் இருக்கணும் இந்த இடத்துல. அங்க ஆண் பெண்ணெல்லாம் ஆடி முடிஞ்சு இதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். என்ன சொல்றீங்க? பன்றி இறைச்ச சட்டில போட்டு ஆக்கிட்டு, பன்றி இறைச்ச சட்டில போட்டு ஆக்கி விளங்குது. அசரத்து கொடுங்க, டேஸ்ட் அடிக்கான்னு பாருங்க சார். பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. பன்றி இறைச்ச பிஸ்மில் சொல்லி சாப்பிடுங்க. இது மாதிரி தான் நீங்க என்ன தெரியுமா, கல்யாணத்துல மியூசிக் ஆடிட்டு அதுக்கு ஒரு பயம், அதுக்கு ஒரு துவா. கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க விளங்கணும் இதெல்லாம். இதை விளக்கத்துக்கு ஏன் இந்த கல்யாணங்கள் பிரியுது? நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன் கல்யாணங்கள் பிரியுது? ஏன் கல்யாணத்துல சந்தோஷம் இல்லை? ஏன் சந்தோஷம் இல்லை சகோதரர்களே? கல்யாணத்துல பரக்கத்து.
கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில பரக்கத் இல்லையே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதமுன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு முஊனா. மிக மிக பிரம்மாண்டமான பரக்கத்தான கல்யாணம் என்ன தெரியுமா? செலவு குறைஞ்ச கல்யாணம். நீங்க கல்யாணம் பிரியத்தை காரணம் கொண்டு வருவீங்க, அது இல்ல, அதெல்லாம் காரணம் இல்லை. காரணம் என்ன? உங்களோட கல்யாணத்துல பரக்கத்து. நினைக்காதீங்க நான் பெரிய இடத்துக்கு வந்துட்டேன், நான் காசிக்காரன் ஆயிட்டேன், நான் இந்த கல்யாணத்தை என் மகளோட கல்யாணத்தை எப்படி செய்ய போறேன். பரக்கத்து இல்லையே. 2 நாள் தான் வாழ்ந்திருப்பாங்க, 1 கோடி செலவழிச்சிருப்பீங்க. அதிகமானவங்கள்ட்ட கேளுங்க, இந்த கல்யாணம் பிரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க, எத்தனை கோடி செலவழிச்சது கல்யாணம், எத்தனை கோடி செலவழிச்சீங்க. உங்களுக்கு விளங்கும். 1 நாள் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் மியூசிக்கோட கல்யாணம் பெரிய சந்தோஷமா விளங்கும். வாழ்க்கை நாசமாயிட்டு பாவம். இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய நசியத் இல்ல. சகோதரர்களே, கல்யாணத்துல பரக்கத்து வேணுமா? செலவழிக்காதீங்க தயவு செய்து. நீ கஞ்சனல். கல்யாணத்துக்கு செலவழிக்காதவன் கஞ்சனல். கல்யாணத்துல செலவழிக்காதவன் தான் கொடைவழி. 5 சாதனம் கொடுங்க, 10 சாதனம் போதும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கோடீஸ்வர கல்யாணம் நடக்குது. அத்தரை பூசிட்டு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவுலிம் லனா வலவு பிஷா. என்ன இடத்துல விசேட அம்சம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. பள்ளி ஹஸரத்தை கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டி என்ன நடக்கும்? பெரிய ஆலிம கல்யாணத்துக்கு கூப்பிடாட்டி என்ன நடக்கும்? கல்யாணமா நடக்குமா? அவனத்துல துஆவது ஆள் இல்லையே. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுங்க. நபி அவங்க காலையில பாக்குறாங்க, மஞ்சள் அடையாளம், அத்தர் அடையாளம். என்ன அப்துல் ரஹ்மான்? இல்லையா ரசூலுல்லாஹ், கல்யாணம் மட்டும் முடிச்சேன். அப்படியா? சரி, வலிமாத்தான். அவுலிம் லனா வலவு பிஷாத். ஒரு ஆடு அறுத்து வலிமாத்தான். ஒரு ஆடு அறுத்து கொடுக்குறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். போ இருக்கிற காசெல்லாம் நாசமாக்கி $1,00,000 $50,000 பெரிய ஹோல புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிடணும் என்று கனவெல்லாம் கண்டு கல்யாணம் வச்சிருக்காரு. அது பரக்கத் எடுபற்றும். பரக்கத் போயிடும் சகோதரர்களே. பெருமைக்கல்ல கல்யாணம், என்ன பரக்கத் தேவை எங்களுக்கு. என்னோட பிள்ளோட வாழ்க்கை பரக்கத்தாகணுமா? உங்களோட காசு இருக்குது எல்லாருக்கும் தெரியும். அந்த காசை அதுல கொண்டு போய் செலவழிச்சிடாது, பரக்கத்தை இழந்துடுவீங்க. 3வது. 4வது சகோதரர்களே, வீட்டுல பரக்கத்து வேணுமா? உங்களோட வீடு பரக்கத்தான வீடா இருக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் சலாம் சொல்லாம உள்ளுக்கு எடுக்க கூடாது. என்ன செய்யப்படாது? சலாம் சொல்லாம உள்ளுக்கு எடுக்க கூடாது. சலாம் சொல்லாம வந்தா கொஞ்சம் வெளியே அனுப்பியால பாப்பா சலாம் சொல்லிட்டு பழக்கணும். இதெல்லாம் பழக்கணும். சலாம் சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் 10 வருடம் வேலை செஞ்சவர் தான் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதமத் செஞ்சவர். ஒரு நாள் அனஸ் ரலியல்லாஹு உடைய உம்மா உம்மு சுலைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அனஸுக்கு துஆ கேளுங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, அனஸ், இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம். சொல்லி கொடுத்த நசியத் இதுதான். தகுன் பரக்கத்தல்லக். மகனே, நீ வீட்டுள்ளுக்கு நுழைந்தா சலாம் சொல்லிக் கொண்டு நுழை, உனக்கு பரக்கத் கிடைக்கும். எப்படி சலாம் சொல்லணும்? வீட்டுள்ளுக்கு வரப்போல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பரக்கத் இருக்குதுங்க. இன்னைக்கு கடைகளுக்கு போனீங்கன்னா ஹிந்து, தமிழ், சிங்களாக்களே சலாம் சொல்ல பழகிட்டோம். நேத்து ஒரு கடைக்கு போன தமிழ் பொங்கல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
ஆச்சரியமா இருக்கு. ஏன் பழக்கம்? நாங்க பழக்கம். முஸ்லீம் சோனி இஸ்லாத்துல பிறந்தவர் ஹத்னா செஞ்சவருக்கு சலாம் சொல்ல தெரியணும். பழக்கணும் இதெல்லாம். எங்கட பிள்ளைக்கு சலாம் வெக்கம், மனைவிக்கு வெக்கம், சலாம் சொல்ல இல்லை. ஊட்டுள்ளுக்கு வாரண்டா சலாம் சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்ற எல்லாத்திலையும் பரக்கத் செஞ்சுட்டான். சின்ன சின்ன அமல் சகோதரர்களே, முசீபத் எவ்வளவு தெரிக்கிறது கண்டுபிடிக்கணும். எனக்கு எவ்வளவு உழைச்சாலும் போதா, என் செல்வத்துல பரக்கத்தில், என்ன பிள்ளையில பரக்கத்தில், என்ன மனைவியோட பரக்கத்தில், இதனால சண்டை. எவ்வளவு உழைச்சி வச்சு 5 கோடி 10 கோடி $1 மில்லியன் இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்லை, பரக்கத்தில். ஏன்? கண்டுபிடிங்க காரணங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செல்வத்துல பரக்கத் செய்ய. மதீனாவில் இருக்கிற எல்லார தோட்டமும் வருடத்துக்கு ஒரு தடவை தான் பழுக்கும். ஏண்ட தோட்டம் 2 தடவை பழுக்கும். மதீனாவுல குங்குமப்பூ பூத்த ஒரே ஒரு தோட்டம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டம். குங்குமப்பூ பூத்த என்ன நடக்கும்? குங்குமப்பூ எவ்வளோ கிலோவா கிராம? குங்குமப்பூ ஒரு கிராம் 5 கிராம் 10 கிராம் $40. ஜாஃபரான் இது முளைக்குது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தோட்டம். அல்லாஹ் பரக்கத் செய்தார். நல்ல தொழில் அல்லாஹ் தருவார். அதனாலதான் சகோதரர்களே, முந்திய உலமாக்கள் ஸ்ரீலங்கால, இந்தியால முஸ்லிம் மக்களை கிளீனிக்கு பழக்கிறது, டெனேஜ் கிளீனிக் எல்லாம் பழக்கிறது, முடிவெட்ட பழக்கிறது இல்லை, பாபருக்கு பழக்கிறது. எங்கேயாவது நீ எங்கேயாவது முஸ்லிம் பிள்ளைகள் பாபர் வேலை செஞ்சதை கண்டிருக்கீங்களா? ஸ்ரீலங்கால, இந்தியால இருக்காங்களா? ஏன்? உலமாக்கள் அந்த ஊரை வழிநடாத்தினார். இந்த தொழிலை விட வச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுல பரக்கத், எதுல பரக்கத் இல்லை. எங்கட ஊர்கள்ல டாய்லெட் கிளீன் பண்றது யார்? முஸ்லிம் பிள்ளையில விடுறது இல்லை. ஒரு நாள் கிளீனிங்க்கு விடுறது இல்லை முஸ்லீம்கள. பழைய உலமாக்கள் கவனமா இருந்தாங்க முஸ்லிம் ஊர்களை வழி அமைக்கிறது. ஜும்மாக்களை சரியா ஓதினாங்க. அப்ப எல்லாரும் எடுத்து நடப்பாங்க. தெரியும் தொழில் கூட சம்பளம் கிடைக்கும், போறது இல்லை. ஏண்டா பரக்கத்தான தொழில் இருக்கும். இரவு தொழில் செய்யறது இல்லை நாங்க சகோதரர்களே. ஏன்? இரவு தூக்கத்துக்குரியது, பகல் தொழிலுக்குரியது. இதெல்லாம் அல்லாஹ்விட துஆ கேட்டு அடையணும். யாரையும் குறை சொல்வதல்ல. அறிவு இல்லாம சிலர் செய்யலாம். அறிவு இல்லாம சிலர் என்ன செய்ய சந்தர்ப்பம் மாத்திக்கொள்ளும். துஆ கேட்கணும், யா அல்லாஹ் பரக்கத்தை செய். பரக்கத்தான மாசம் வரப்போது ரமதான். துஆ கேளுங்க. பரக்கத் அல்லாஹ்வுடன் தான் இருக்கு, வேற யார்ட்டையும் இல்லை. சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு செல்வத்தை அல்லாஹ் பரக்கத் செய்தான். இரண்டாவது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள்ல பரக்கத் செய்தான் அல்லாஹ். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு காபத்துல்லாஹ் தவாஃப் செய்றார். பின்னால 80 பேர் தவாஃப் செய்றார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சேர்த்து. அந்த 80 பேர் யார் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகள் அல்லாஹ் பரக்கத் செய்தான். மூன்றாவது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயுள் அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஆக கடைசியாக மௌத்தாகிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு. சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சேன், மௌத்தார் இல்லையா, அதுவரைக்கும் வாழ்ந்தேன், அல்லாஹ் வாழ வைத்தார். பரக்கத் இதுதான். எதால? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை நம்பித்தானே சலாம் சொல்லலாம். அல்லாஹ்வை நம்பாம சலாம் சொல்லணுமா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்லாம பரக்கத் இல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது குடும்பத்தில் வீட்டில் பரக்கத் நாளாகும். ஐந்தாவது, வியாபாரத்தில் பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பையானி பில் கியார். வியாபாரிகள் இருக்கிறாங்களே, உண்மை பேச தொடங்கினா பரக்கத். உண்மை பேசுறாங்க.
பொய் பேசக்கூடாது வியாபாரம். உண்மை பேசினா பரக்கத்துல, பொய் பேசினா. இன்றைக்கு சிலர் சும்மா அவன் கேட்காமலே பொய் சொல்ற. நான் $20 தான் வாங்கினேன். வாங்கின விலை நீங்க சொல்ல தேவையில்லையே. உங்களை யாரும் சொல்ல சொன்னது வாங்கின விலையெல்லாம்? சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை. பொய் எவ்வளவு வருதோ பரக்கத் இல்லாமலா. வியாபாரத்துல பரக்கத் சகோதரர்களே. வீட்டுல பரக்கத், குடும்பத்துல பரக்கத், பிள்ளைகள்ல பரக்கத். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய செல்வந்தர் நபி, அல்லாஹ்வுடைய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தார். எப்படி சோதித்தார்? அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தார். செல்வம் எல்லாம் போயிட்டு 18 வருஷம் சோதனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருஷ சோதனையில கடைசி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், மனைவி எல்லாமே விட்டுட்டு போயிட்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 ஆண்டுகள் சபராக இருந்து சுஜூதுல துஆ கேட்டார். யா அல்லாஹ், இதுக்கு மேல என்ன சோதிக்காத. அல்லாஹ் என்ன செஞ்சான்? குளிக்க சொன்னான். அதோட அந்த நோயெல்லாம் போயிட்டு செல்வம் எல்லாம் வந்துட்டு. அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்ன தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தோட்டம் தங்கம், ஒரு தோட்டம் வெள்ளி. என்ன தோட்டம்? தங்க தோட்டத்துல மேயக்கூடிய பூச்சிகளும் தங்கம், வெட்டுக்கிளியும் தங்கம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. தங்க வெட்டுக்கிளி ஒன்று வருது. தங்க வெட்டுக்கிளி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்க வெட்டுக்கிளியை கையால பிடிச்சிட்டாங்க. அல்லாஹ் கேட்டார், அலம் அக்னைதுக யா அய்யூப். அய்யூப், இது தேவையா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய தோட்டமே உங்களோட கையில் இருக்குது, தங்கம் வெள்ளி. இந்த ஒரு வெட்டுக்கிளியை பிடிக்கீங்களே ஐயோ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், உங்களோட பரக்கத் எனக்கு தேவை. இவ்வளவு செல்வம் இருக்குது, ஆனா பரக்கத் தேவை. இன்னைக்கு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த சதகா இன்னும் மதீனால இருக்கு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த சதகா இன்னும் மதீனாவில் இருக்கிற. எவ்வளவு பரக்கத்தா இருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செல்வம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகள்ல எனக்கு ஞாபகம் இருக்குது, மிஸ்ர்ல கைரோவுல ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அந்த நேரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு கபர்களை ஜியாரத் செய்வோம் என்று போனேன் நான். அந்த நேரம் இமாம் லைஸ் பின் சாதுடைய கபரடிய போனேன். பெரிய இமாம், ஹிஜ்ரி 100ல வாழ்ந்தவர். கபரை ஜியாரத் செய்துட்டு வெளியே வாரோம். கபரடிய ரொட்டி, சோறு, டீ எல்லாம் தாராங்க. கபரடி எப்படி அப்பா சாப்பிடுறது? நாங்க சொல்ல, வாடா சாப்பாடு இல்ல, சாப்பிடத்தான். அப்ப நாங்க, நீங்க யாரு வந்த கபரு? என்ன மிஸ்ருடைய கபர் எல்லாம் 5 கிலோமீட்டர். எங்கட கபருஸ்தான் மாதிரி பேச்சஸ் கணக்கு இல்லை. கபருலுக்கு நுழைஞ்ச இமாம் ஷாஃபியுடைய கபரடிய போய் அப்படி இப்னு ஹஜர் அஸ்கலானியுடைய கபர் அப்படி அப்படியே கபர் தான். தனி 5-6 கிலோமீட்டர் கபர் தான். என்ன 5000-6000 பழமையான ஊர். அவ என்ன சாப்பாடு எப்படி இந்த இடத்துல? அவ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க நரிக்காரு லைஸ் பின் சாதுடைய பேரப்பிள்ளை இருந்தாங்க. லைஸ் பின் சாதுடைய பழக்கம், இமாமுடைய பழக்கம் செலவழிக்கிற, மக்களுக்கு கொடுக்கிறது. அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த செல்வத்துடைய பரக்கத் இன்றைக்கு பிள்ளைகள் கொடுக்குது சாப்பிட. இதுதான் பரக்கத் சகோதரர்கள். அதனாலதான் பரக்கத் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். நாங்க எங்கட குடும்பம், மனைவி, பிள்ளைகள், எங்கட சொந்தம் பந்தம் உலகத்துல பரக்கத்தா வாழணும், முசீபத்தா வாழ்ந்துடக்கூடாது. அதுக்கு தான் நல்ல ஒரு மாதம் வருது ரமலான் சகோதரர்களே. இது கஷ்டப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தந்த மாதம் அல்ல. எங்களுக்கு நோம்பு பிடிக்கணும், தூங்கணும், என்னடா இது கஷ்டம், என்னடா இது சிக்கல். கஞ்சி காய்ச்சுவாங்க, நோம்பு பிடிக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. அது தேவையில்லை எங்களுக்கு. நாங்க விளையாட்டுக்காக உலகத்துல வாழ இல்லை, விளையாட்டுக்காக உலகத்துல வாழ இல்லை சகோதரர்களே. எங்களுக்கு பரக்கத் தேவை. எங்களுக்கு ரமலான் வருது, பரக்கத். ரமலான் பரக்கத்துடைய மாதம். முதல் இரவிலிருந்தே தொடங்குங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யுங்க, அல்லாஹ் செய்வான் இன்ஷா அல்லாஹ்.
சகோதரர்களே, பரக்கத்தான நாள் இருக்குது. ஒவ்வொரு நாள்லயும் பரக்கத்தான ஒரு நேரம் இருக்கு. என்ன நேரம்? நபி அவங்க துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், அதிகாலையில் என்ற உம்மத்துக்கு பரக்கத் செய். அதனாலதான் சுபஹ் தொழுது தூங்கக்கூடாது. இல்ல அரபி தூங்குறான், அரபி தூங்கினா விடுங்க. இல்ல சுபஹ் தொழுதுட்டு தூங்குறாது. என்னோட வாப்பா தூங்கினார் சார், நீங்க தூங்காதீங்க. புதிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. உங்களோட பிள்ளைகளுக்கு பரக்கத் தோணும், உங்களுக்கு பரக்கத் தோணும். சுபஹ் தொழுதுட்டு உட்கார்ந்துறீங்க. என்ன நபியுடைய துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், இந்த உம்மத்துக்கு அதிகாலையில பரக்கத் செய் அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை அனுப்புற 10 வருஷம் படிக்க, 5 வருஷம் படிக்க பரக்கத்தா வாழணும் என்று விரும்புறோமா இல்லையா? சுபஹ தொழுதுட்டு தூங்குறத நிறுத்தாட்டுங்க. முதலா சூரியன் உதிச்சு 2 ரக்காத் தொழுது அதுக்கு போற ரெஸ்ட் எடு. அது சுபஹு போற தூக்கம் அல்ல. ஏன்? அதிகாலை நேரத்தில் ரிஸ்குகள் பிரிக்கிற நேரம். ரிஸ்குகள் பிரிக்கப்படுற நேரம் அதிகாலை. நீங்க தூங்கினா எங்க பரக்கத்? ஒவ்வொரு நாளும் காலையில பரக்கத். நபி அவங்க துஆ கேட்டார். மூணாவது சகோதரர்களே, பரக்கத்தான இடங்கள் இருக்குது உலகத்தில். அதுல ஒன்றுதான் மஸ்ஜிதுல் ஹராம். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகா. பரக்கத் செய்யப்பட்ட பூமி, பக்கத முபாரகா. வசதி இருக்குது, ஹஜ்ஜிக்கு போங்க அந்த இடத்துக்கு. வசதி இருக்கு, ரமதான் உம்ராக்கு போங்க. ரமதான் ஒரு உம்ரா செய்யறது ஹஜ்ஜி செய்யறதுக்கு சமம். போங்க, அடிக்கடி போங்க வசதி இருந்தா. பரக்கத் செய்யப்பட்ட இடம் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன். போங்க பலஸ்தீனுக்கு, பார்த்துட்டு வாங்க போய் பலஸ்தீன். யஹூதிக்கு பலஸ்தீனுக்கு போக இல்லைன்னா எங்களுக்கு ஏன் போயில? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حولا. பரக்கத் செஞ்சிருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார். பரக்கத் செய்யப்பட்ட பூமிக்கு போங்க, போய் பாருங்க. ஒவ்வொரு சோளத்திலே சைஸ பாருங்க. எங்கட கையில சைஸ் பலஸ்தீன் சோளம். ஒவ்வொரு ஈச்சம்பழத்திலே சைஸ பாருங்க பலஸ்தீனுடைய. எல்லாம் பரக்கத். ஜைத்தூன் பரக்கத், ஜைத்தூன் அத்திமரம், வத்தீனி வஸ்ஸைத்தூன். பரக்கத் செய்யப்பட்ட பூமி அதெல்லாம். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்துல மட்டும்தான் பரக்கத்து. எங்க செல்வத்துல, பிள்ளைகள்ல, குடும்பங்கள்ல, தொழில்ல பரக்கத்தை அடைஞ்சிட்டோம் என்றால் முதலாவது கல்வில உள்ள கவலை வைத்திரும். என்ன வைத்திரும்? என்னென்ன கவலை இருக்கோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். நீங்க இன்றைக்கு ஓதுனீங்க, ரெண்டே கவலை போயிட்டு. எவ்வளவு பெரிய கவலை, மழை மாறி கூட தலையில கவலை இருக்கு. இதோ ஓதுங்க துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், ஹம்ம விட்டும் ஹஸன விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். கவலை, சஞ்சலம் எல்லாம் போய், கவலை சஞ்சலத்தை போக்குறதுக்கு நான் போய் பாக்கில் இருக்கணும், நான் போய் பியர் குடிக்கணும். என்னத்துக்கு அப்பா? அது பாவிச்சாய், கஞ்சா குடிச்சாய். கவலை. கவலையை போக்குறது கஞ்சா குடிக்கிறதா? கவலையை போக்குறது கரண்ட் அடிக்கிறதா? கவலையை போக்குறது துஆ. கவலை வைத்துரும் இன்ஷா அல்லாஹ். நாங்க முஸ்லிம்கள். நாங்க ஹம்மி வல் ஹஸன் வ நஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், இயலாமை, சோம்பேறித்தனத்தை இல்லாமலா பாதுகாவல் தருகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல். யா அல்லாஹ், கோழைத்தனம், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கிறேன். வஅஊது பிக மின் கலபத்தி தைன் வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ், பெரிய கடன், தேவையில்லாதவனுடைய அச்சம் எல்லாத்தையும் இல்லாமலாக்கி போயிடும் இன்ஷா அல்லாஹ். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே,
வரக்கூடிய மாதம் பரக்கத்தான மாதம், சந்தோஷமா எதிர்கொண்டு அமல்களை செய்து சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய லானத் எதில் இருக்குதோ, என்னென்ன செயல்கள் செய்தால் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்று இருக்குதோ அவைகளை விட்டு தவிர்ந்து பரக்கத்தை அடைவோமாக இருந்தா எங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாறும், எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக மாறும் சகோதரர்களே, தொழில் சிறப்பாக மாறும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நடக்க வேண்டும் என்று நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக.